ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப் சாரி. இன்றைக்கி வீடியோவில் ஜர்தோசி ட்விஸ்ட் யூஸ் பண்ணி ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து ஆரி பீட் நீடில் இல்லைனா ஜர்தோசி நீடில், டெய்லரிங் த்ரெட்டு, அதுக்கப்புறம் கட்டர் ஜர்தோசி கட் பண்ண. ஸோ இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் வந்து நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்ளே இருக்க லைன்ஸ்லலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜர்தோசியை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து எம்போஸ்டிங்காக இருக்கிறதுக்கு பெரிய சைஸ் ஜர்தோசியை கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன சைஸை வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ளே இருக்க ஷேப் சைஸ்க்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸ் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இது உள்ளே வந்து நம்ம இந்த பெரிய சைஸ் ஜர்தோசியை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த லைன்ஸ்லலாம் வந்து நம்ம அந்த ஜர்தோசியை போட போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நான் ரன்னிங் ஸ்டிச்சு, ரன்னிங் ஃபில்லிங்கு, ட்விஸ்ட்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்படி போடுறதுன்றது ஈஸியாக தெரியும். ஸோ ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். அவுட்லைன் மட்டும் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அவுட்லைன் டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைன் நம்ம போடும்போது அந்த ஷேப் வந்து மாறும். அதனால நான் அந்த லைன்ஸை டச் பண்ணாமல் உள்ளே இருக்க லைன்ஸில் மட்டும் போடுறேன். ஒருவேளை இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது ஜர்தோசி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அந்த நீடில் வச்சே இழுத்துடணும். இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து நான் அந்த நீடில் வச்சு அதை இழுத்துடுறேன். இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் த்ரெட்டு தனியாக அந்த ஜர்தோசி தனியாக தெரியும். அப்போ வந்து நம்ம ஜர்தோசியை மட்டும் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நாட் போட்டுக்கலாம். ஸ்மால் சைஸ் ஜர்தோசியை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இதில் அதையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஃபில்லிங்குன்றதுனால ட்விஸ்ட்டு ஜர்தோசிஸ் வந்து நிறையா தேவைப்படும். ஒன்று ஒன்றா கட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் டபுளாக கட் பண்ணுறேன். டபுளாக கட் பண்ண முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா சிங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்விஸ்ட்டு வீடியோ வந்து ஏற்கனவே பார்த்துருந்தவங்களுக்கு ட்விஸ்ட் எப்படி போடணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் வந்து நான் ஒரு ஜர்தோசி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போகும்போது ஒரு லைனுக்கு பேக் சைடில் போய் நான் ஜர்தோசி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 லைன்ஸு சேர்த்து வந்து நம்ம ஒரு ஜர்தோசி பீஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போகும்போது ஒரு லைனுக்கு பேக் சைடில் போய் ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ஜர்தோசி ட்விஸ்ட் எப்படி போடணுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போட்டோம். இதில் வந்து ஒரு 2 லைனுக்கு சென்டரில் வச்சுட்டு ஒரு லைனுக்கு பேக் சைடில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பயுமே இந்த மாதிரி சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஷேப் அப்போ தான் வந்து வரும். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் போனதுக்கப்புறமா கீழே நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு திரும்ப நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஷேப் வராது. திரும்ப மேலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஜர்தோசி ட்விஸ்ட்டில் திலகம் ஷேப்பு, மிரர் ஒர்க்கு, சீக்வன்ஸ் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து அதுக்கு அடுத்தது ஜர்தோசி ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த ஜர்தோசியை இதே பேட்டர்னில் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு சைடு வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஒரு சைடு வந்து நான் ஃபுல்லாக வந்து ஆன்டி கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சைடு வந்து வேரியேஷன்ஸ்க்காக நான்
மெரூன் கலர் ஜர்தோசி வந்து அதில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம மெரூன் கலர் ஜர்தோசியும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்லைனுக்கு வந்து நான் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்துக்கிறேன். இது உள்ள ஃபில்லிங் வந்து எம்போஸ்டாக இருக்கனால நம்ம பெருசு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். அதனால நான் பெரிய சைஸ் போடுறேன். ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஜெஃப் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.